ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டுமென்று உன்னை தேடி வருகிறார். நம்பினால் 4 நிமிடம் மட்டும் கேளு என் செல்லமே. அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்பதை நீ அறிவாய்தானே. உன்னையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயப்படுகிறாய். உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் ஆழ் மனது சொல்வது கூட உண்மைதான். பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு முன்னால் சாயப்பா என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறது. தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும். 50 பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புபவன் நான். மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா? எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்பே அழித்து ஒழித்து விடுவேன். ஆம் செல்லமே, உனது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றில்லாமல் சுக்கு நூறாக்கி விடுவேன். ஆம், உன் சாயப்பா நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்லமே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தினமும் என்னை மனதார நினைத்து எனது நாமத்தை கூறி உன்னுடைய நாளை துவக்கு. ஆம் செல்லமே, மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை தடைகளை தாண்டிவிட்டாய், எத்தனை துன்பங்களை கடந்து வந்துள்ளாய். அவையெல்லாம் சொல்லில் அடங்காத இன்னல்களையும் இடர்களையும் கண்டு வந்துள்ளாய் தானே. அத்தனைகளையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் என மனம் தளர்ந்து விட்டாய் தானே. அடிமேல் அடியாக உள்ளது இந்த வாழ்க்கை என்று புலம்புகிறாய் அல்லவா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி, மற்ற எல்லோரும் நல்லா இருக்காங்களே என்று தானே யோசிக்கிறாய்? காய்ந்த மரம் தானே கல்லடிபடும். நல்லவர்களுக்குத்தானே சோதனை வரும். அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா என கேட்கிறாய் தானே. சரி, இதையும் கேள். காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும். அப்போது கல்லை எறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள். கல்லடி போடும்போது வலிக்கும் தான். ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்துவிடும் அல்லவா? இதுதான் இதன் தத்துவம். இன்று நல்லவனாக இருப்பதால், அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால், உன் முன் ஜென்ம பாவங்களான பழுத்த வளங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன. இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது. இப்போது கூறு பார்க்கலாம். என் காய்ந்த மரமே, கல்லடி வலிக்கிறதா? இல்லைதானே? வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என்று நீ என்னை சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்து சுமக்கிறேன். அதை நன்றாக தெரிந்து கொள் என் செல்லமே. அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக இரு, காத்திரு. விரைவில் உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல துணையோடு உன் சாயப்பா உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன். உன்னை உயிராக நேசித்த, உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார். ஆம், அவரை பக்குவமாக ஏற்றுக்கொள். தயாராக இரு என் செல்லமே. எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நாளைக்கு ஒரு சிறப்பான அருமையான ஓர் உறவு ஒன்று வரத்தான் போகிறது. கலக்கப்படாதே. அப்பொழுது உன் முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க உன் சாயப்பா அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன். இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆம் செல்லமே, சந்தோஷம் என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. சந்தோஷம் என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. பல பேருக்கு இது புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில். எல்லாமே என் சாயி என்று கூறும் என் செல்ல பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். உனது மனபாரங்களை குறைத்து, உனது வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக உன் சாயப்பா யார் ரூபத்திலாவதாவது கண்டிப்பாக வரத்தான் செய்வேன். ஆம்,
சிறிது நாட்களாகவே என் செல்ல பிள்ளையான நீ வருத்தத்துடனே இருக்கிறாய். என்ன சாயப்பா இது? எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் எனக்காக செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்துடனே இருக்கிறாய். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை. சாயப்பா சாயப்பா என்று என்னையே சரணாகதி அடைந்து கொள்கிறாய். நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியுமா? முடியாதோ? அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது என் செல்லமே. உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அதை நானே என அறிந்து கொள். உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் உன் சாயப்பா நானே என்று அறிந்து கொள். உன் மனம் குழம்பி போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் அந்த வார்த்தைகள் என்னிடமிருந்தே வருகிறது என புரிந்து கொள். ஆகவே நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது உன் தோள் தொட்டு கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாக உன் சாயப்பா நானேதான். ஆகவே அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைக்கும் நானே சாரதியாக இருந்து வழி நடத்துவேன். எப்போதும் உன் முகம் வாடிப்போய் இருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க இதோ இப்போது போலவே என்றும் உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பேன் உன் சாயப்பா. முகத்தை வாட்டமாக இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவே என் கடமைகளை நான் சரிவர செய்து கொண்டுள்ளேன். ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. எந்த பிரிவும் நம்மிடம் இருந்ததில்லை. என்றும் நம் பந்தம் தொடரும் என் செல்லமே. உன் துன்பங்களை ஒவ்வொன்றாக களைந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது. உனக்கான மனக்குழப்பங்கள் தெளியும். இனி உன் இருள் சூழ்ந்த பாதை ஒளிபெறும். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது என் பொறுப்பு. என் பிள்ளையின் நிம்மதியில்தானே என் சந்தோஷம் இருக்கிறது. இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். நீ எதிர்பாராத நன்மைகள் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இதோ இந்த சாயின் குழந்தை நீ. உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. தோள் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் என் செல்லமே. உனக்கு வலிமையும் நம்பிக்கையும் கொடுப்பேன். நீ நன்றாக இருப்பாய், நீடூழி வாழ்வாய். ஆம் செல்லமே, என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக வாழ்வாய், மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.